கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21வது வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. தேவனாகிய கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சமீபத்தில் ஒரு கன்மலை இருக்கிறது, அந்த இடத்துல நீ வந்து நில் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லும் பொழுது, என்னுடைய மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக விரும்பின மோசே, இந்த நாளிலும் அந்த கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் அண்டி அவருடைய சமீபத்தில் சேரும் பொழுது அவர் தம்முடைய மகிமையினால் நம்மை மூடுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களின் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் பகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இயேசு நம்மோடு கூட வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவனுடைய சமீபத்தில் நாம் சேர வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை, ஆசையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களுக்காகவும் நாம் முயற்சிக்கலாம், எல்லா காரியங்களுக்காகவும் நாம் பலவித முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் நான் அருகில் செல்ல வேண்டும், அவருடைய சாயலை பார்க்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், இந்த நாளில் அவருடைய மகிமையை காண விரும்புகிறீர்களா? அந்த கன்மலையாகிய கிறிஸ்து இந்த நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார். அவருடைய அருகில், அவருடைய சிங்காசனத்தினுடைய அருகில் தகவலான் குருவிக்கு கூடும் இடமும் கிடைக்குமானால், தம்மை உருவாக்கி நம்மை பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிற அவர் நம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கிறவராக அவரிடத்தில் இடம் கொடுப்பார். என்ன நாளிலும் நாமும் கேட்கலாமா, ஆண்டவரே, இந்த கன்மலையே எனக்கும் உம்முடைய அருகில் ஒரு இடத்தை தாரும் ஆண்டவரே, என்னை மறைத்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை தாரும் ஆண்டவரே. உலகத்தின் பாடுகள் போராட்டங்கள் போதும் போதும் என்றாகிவிட்டது, உம்முடைய பீடத்தொண்டையில் எனக்கும் ஒரு இடம், கன்மலையாகிய கிறிஸ்துவின் சமீபத்தில் எனக்கும் ஒரு இடத்தை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று மோசே உம்மிடத்திலே வாஞ்சித்து கேட்ட பொழுது கன்மலையில் மறைவில் நீர் வைத்து ஒரு இடத்தை கொடுத்தீர். இன்றும் வாஞ்சியோடு கூட உம்முடைய பிள்ளைகள், இயேசுவே, எங்களுக்கும் ஒரு இடம் வேண்டும் ஆண்டவரே. கன்மலையின் அருகிலே நாங்கள் வர விரும்புகிறோம். கிறிஸ்து தான் அந்த கன்மலை. ஆகவே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இடத்தை கொடுங்கப்பா. உம்முடைய அருகில் வருவதற்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் உம்மோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் விலையேற பெற்றது. அந்த கிருபையை கேட்கிற வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.